விசிகேயோட மாநில இளைஞர் அணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் பேசினதுதான், கூட்டணியில நாங்க இருக்கோம், ஆனா எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் சீட்டு அப்படின்னு கொடுக்கும்போது கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது எங்களுக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க, ஆனா இப்ப எங்களுக்கு 6 சீட்டு தான் கொடுக்குறாங்க. நாங்க தான் பலமான ஒரு கூட்டணி கட்சி. ஆமா, அதாவது அதிகாரத்துக்கு போகிற கட்சிகள் அதிகாரத்துக்கு போவதற்கு காரணமாக இருக்கிற கட்சிகள் ரெண்டா சார். அப்ப இன்னுமே இங்க ஜாதிய அந்த அரசியல் பார்க்கப்படுதுன்றது நம்ம எல்லா விஷயங்களையும் இந்த ஆணவ படுகொலைகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த ஜாதி இன்னும் இருக்கு அப்படின்றது. கைது செய்யப்படுவது பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். அப்ப அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். அந்த வாக்கு வங்கி நமக்கு எதிராக திரும்பிவிடக் கூடும் காரணத்தினாலதான் உடனே செய்யாம திமுக அதை படிநிலையிலே தள்ளி போடுகிறது. இப்ப விசிகேன்றது அப்ப நீங்க சிறிய கட்சின்றத மாதிரி குறிப்பிடுறீங்க. நான் சொல்றது சிறிய கட்சி என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களுக்குமான வேறுபாடு. செயல்பாட்டிலேயே இல்லாத காங்கிரசுக்கு 25 சீட்டா, செயல்படுற விசிகாவுக்கு 6 சீட்டா? உண்மையாவே அதுதான் சார் அடுத்த கேள்வி. அப்படின்னு ஒரு கேள்வியா கடற்கோடி ஒரு மக்களுக்கு கூட விசிகேன்ற ஒரு கட்சி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம்ல சார். அப்ப இருக்கும்போது 6 சீட்டுன்றது உண்மையாவே எவ்வளவு கம்மியான ஒரு சீட்டா இருக்கு. கட்சி வளர்ச்சி அடைய அடைய அந்த கட்சிக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தும், நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தும். உண்மை கேட்கிற அந்த டிமாண்டுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, இல்ல நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது விசிகே வெளில வந்துடும். இருக்கிறவங்க கூட ஒரு சீட்டு கொடுக்கறது அப்படின்றது அவரெல்லாம் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இல்ல. எப்பவுமே அரசியல் கட்சிக்கு கருணை அடிப்படையில அரசியல். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். பரபரப்பா இப்ப பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, விசிகேயோட மாநில இளைஞர் அணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் பேசினதுதான், கூட்டணியில நாங்க இருக்கோம், ஆனா எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் சீட்டு அப்படின்னு கொடுக்கும்போது கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது எங்களுக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க, ஆனா இப்ப எங்களுக்கு 6 சீட்டு தான் கொடுக்குறாங்க. நாங்க தான் பலமான ஒரு கூட்டணி கட்சி, தேசிய ஒரு காங்கிரஸ் கட்சியை விட எங்களது பலமான ஒரு கூட்டணி கட்சின்னு அவர் பேசினது ஒரு பக்கம் எல்லாருமே கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுதே சார். பட் டிஎம்கே இதை பத்தி எதுவுமே வாய் திறக்கல, இதை பத்தி யாரும் எதுவுமே பெருசா விமர்சனமும் வைக்கல. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சிறிய அரசியல் கட்சிகள் என்று வர்ணிக்கப்படுகிறவர்களுக்கும் பெரிய அரசியல் கட்சிகள் என்று வர்ணிக்கப்படுகிறவர்களுக்குமான மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னா, மக்களினுடைய போராட்ட களங்களிலே எங்கு மக்களுக்கான பிரச்சனைகள் நடந்தாலும் முதலிலே களம் காண்கிற கட்சிகளாக இடதுசாரி இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான அரசியல் கட்சிகளும் தான் போய் களத்திலே போய் நிற்பார்கள். இங்கே தமிழ்நாட்டினுடைய மீத்தேன் எதிர்ப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி அணு உலைக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், பல்வேறு நிலம் சார்ந்த போராட்டங்கள், மண் சார்ந்த போராட்டங்கள், அரட்டாப்பட்டியில் இது எடுக்கக்கூடாது, டங்ஸ்டன் எடுக்கக்கூடாதுங்கிற போராட்டமாக இருக்குது. எல்லா இடங்களிலையுமே போராடக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அரசியல் கட்சிகளும் உள்ள போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா கார்பரேட் செக்டார் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து விட்டார்கள், ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க செய்கிற வேலை பெரிய அரசியல் கட்சிகளை நான் உனக்கு பங்கு தர்றேன், நீ ஒன்னாவது பார்ட்னர் எனக்கு என்ற ஆளுகிற அரசாங்கமாக இருக்கிறதோ அல்லது ஆளுகிற அரசாங்கத்திற்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புடையவர்களுடைய ஒரு சமரசத்தை மேற்கொள்ளாமல் கார்பரேட் அரசியலால் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் சிறிய கட்சிகளுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, யாரோடும் எந்த சமரசத்திற்கும் அவர்கள் போவது கிடையாது. கார்பரேட் அரசியலை எதிர்க்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், எப்படி சார் அரசியலை தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படி பிரிச்சு வச்சிருக்கீங்க? ஆமா, அதாவது அதிகாரத்துக்கு போகிற கட்சிகள் அதிகாரத்துக்கு போவதற்கு காரணமாக இருக்கிற கட்சிகள்னு ரெண்டா பிரிக்கலாம் சார். இன்னும் அவங்க விசிகேல இருக்கிறவங்க எல்லாருமே தலைவர் திருமாவர்கள் எல்லா விதத்திலையும் அவருக்கு தகுதி இருக்கு ஒரு முதலமைச்சரா ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அவங்க அதுல நம்புறாங்கல்ல. பெரிய அளவுல அவங்களுக்கும் தலித் மக்களோட ஓட்டு தொடர்ந்து விழுந்துட்டு தான் இருக்கு. அவர் ஒரு தலித் மக்களோட ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களா சார்? இல்ல, அதற்கு காரணம் திமுக அதிமுக கிடையாது. சாதி மனப்பான்மை என்பது திமுக உருவாவதற்கு முன்பு, அதிமுக உருவாவதற்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகிவிட்டது. இது கூட ஒரு பின்னடைவா இருக்கிறதுக்கான காரணம். திருமாவளவனை ஒரு தலைவராக பார்க்காமல்
தலித் மக்களின் தலைவராக பார்ப்பது என்கிற பார்வை எங்கிருந்து பிறக்கிறது என்றால் அது ஒரு சனாதன பார்வை. மனிதனை வந்து சாதிய அமைப்பில் இருந்து பார்ப்ப. நீங்க என்ன ஆளுகன்னு கேட்கிறான்ல, நீ ஊருக்குள்ள இருக்கிற ஆளா சேரிக்குள்ள இருக்கிற ஆளா, இப்ப வரைக்கும் அது கேட்டுட்டு பெரும்பான்மை சாதியை சார்ந்தவரா சிறுபான்மை சாதியை சார்ந்தவரா? இப்ப நீங்க எம்ஜிஆர் இறந்த போது ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு 2 சண்டை நடந்துச்சு. யாருக்காவது ஜானகி என்ன ஜாதின்னு தெரியுமா? எம்ஜிஆரின் மனைவி ஜானகி என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே ஜானகி என்ன ஜாதி தெரியாது. ஜெயலலிதாவை கூட கொஞ்சம் தெரியும். ஆனால் ஜெயலலிதாவை யாரும் ஜாதியாக பார்க்கவில்லை. அங்கு நடந்தது 2 அணிகளுக்கான மோதல். அதனால அந்த பிரச்சனை ஒரு கட்டத்திற்கு மேல ஜானகி அணி வந்து தேர்தல் அரசியலிலே வெல்ல முடியாத ஒரு காலம் வருகிற போது, தேர்தல் அரசியலிலே வெல்வதற்கான சாத்தியங்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் அதிகமாக இருக்கிறது என்கிற நிலைமை வந்தபோது ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே ஜாதி அரசியல் கிடையாது. கலைஞரை யாரும் ஜாதியாக பார்க்கவில்லை. மருத்துவர் ராமதாஸ் வந்து அடிக்கடி சொல்வார், 2 பஸ்ஸில் ஏற்றிடலாம் கலைஞர் ஜாதிய அப்படிம்பாரு. அதாவது அவ்வளவு மைனாரிட்டியான ஜாதியா. இன்னும் இந்த ஜாதி அப்ப அவர்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையிலே தான் பேரறிஞர் அண்ணாவை வந்து அறிவின் அடையாளமாக பார்த்தார்களே தவிர அவர் பிறந்த சாதியின் அடையாளமாக பார்க்க. சார், அப்ப இன்னுமே இங்க ஜாதிய அந்த அரசியல் பார்க்கப்படுதுன்றது நம்ம எல்லா விஷயங்களையும் இந்த ஆணவ படுகொலைகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த ஜாதி இன்னும் இருக்கு அப்படின்றத இங்க பார்த்துட்டு தான் இருக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, விசிகே கூட்டணியில இருந்துமே தொடர்ந்து அவங்க நிறைய விஷயங்களுக்கு வந்து திமுக அதாவது ஆளும் கட்சிக்கு நிறைய விஷயங்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு தான் சார் இருக்காங்க. இதை மாத்துங்க, இதை பண்ணுங்க, முக்கியமா இந்த மது ஒழிப்பு போராட்டமாகட்டும் சரி, நிறைய விஷயங்கள் ஆணவ படுகொலைகள் ஆகட்டும் சரி, வேங்கை வயல் பிரச்சனையாகட்டும் சரி, தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவோட மனநிலை என்ன மாதிரி சார் இருக்கும்? ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் விசிகாவினுடைய மனநிலையும் திமுகவினுடைய கொள்கையும் வந்து வேறு வேறு கிடையாது. ஆனால் திமுக இருக்கிற நெருக்கடி என்னன்னா, இடைப்பட்ட சாதிகள் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு வர வேண்டும். அந்த நெருக்கடி அவர்கள் தான் வந்து இவர்களுடைய நாற்காலியை தீர்மானிக்கக்கூடிய பெரும்பான்மை வாக்கு வங்கியாக இருக்கிறார்கள். வடக்கே வன்னிய சமூகமாக இருக்கலாம், தெற்கே வந்து தேவர் சமூகமாக இருக்கலாம், மேற்கிலே வந்து கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கலாம், கொங்கு வேளாளர்களாக இருக்கலாம். இவர்கள்லாம் ஒரு பெரும்பான்மையான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள். ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்திற்கு வந்து உடனடி உத்தரவு போட்டால் கைது செய்யப்படுவது பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். அப்ப அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் வந்து அதை விரும்ப மாட்டார்கள். அந்த வாக்கு வங்கி நமக்கு எதிராக திரும்பிவிடக்கூடும் என்பது காரணத்தினால தான் உடனே செய்யாம திமுக அதை படிநிலையிலே தள்ளி போடுகிறது. முதல் கட்டமாக. 2வது கட்டமாக ஆணையம் அமைப்பதற்கு உத்தரவு போடுகிறது. 3ஆம் கட்டமாக அதை செயல்படுத்துவதற்கும் தயாராக இருக்கு. அப்ப கொள்கை அளவிலே சாதிய எதிர்ப்பு மனநிலை என்பது விசிகாவுக்கு மட்டுமே உரித்தானது அல்ல. சமூக நீதி பேசுகிற எல்லா இயக்கங்களுக்குமே அந்த கொள்கை இருக்க வேண்டும். அவர்கள் அந்த கருத்திலே உண்மையாக இருந்தால், அந்த தத்துவத்திலே அந்த கொள்கையிலே அவர்கள் உண்மையாக இருந்தால் அதற்கு அவர்கள் வந்து அது நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டாம். ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு எது தடையாக இருக்கிறது? வாக்கு வங்கி தடையா இருக்கு. நீங்க கடவுள் இல்லைன்னு ஒரு கருத்துடையவனா இருப்பேன் ஒருத்தன். ஆனால் எலெக்ஷனில் போய் நின்றுட்டா 3 கோயில் இருக்குங்க நம்ம தெருவில். முட்டுச்சந்தில் ஒரு கோயில் இருக்கு, வழியில் ஒரு மசூதி இருக்கு, சர்ச்சில் ஃபாதர் இருக்காரு. கையெடுத்து கும்பிடியன்னா தான் ஓட்டு விழுகும். அப்போ எல்லா கடவுளையுமே நீங்கள் ஆதரிக்க வேண்டிய நிலைமை யாருக்கு வரும்? கடவுளை நம்பாதவனுக்கு கூட வரும். தேர்தல் அரசியல் என்பது வந்து சாதாரண விஷயம் அல்ல. எனவே இந்த வாக்கு வங்கிக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? காம்ப்ரமைஸ் அரசியலுக்கு போக வேண்டியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆரத்தி தட்டில் பைசா போடுறது, ஆரத்தி தட்டில் போடுவேன். அப்புறம் சொல்லுவேன், பக்கத்தில் கோயில் இருக்கு, ஒரு காம்பவுண்டு சுவர் எடுக்கணும், ஒரு டொனேஷன் எழுதிருங்க ஒரு 5 லட்ச ரூபாங்க. அப்புறம் சாயங்காலம் முடித்த உடனே வேலை செஞ்சுருக்கிறாங்க, டயர்டாக இருக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காம்மா. தினசரி செலவு. தேர்தல் முடியும். அப்போ தேர்தல் அரசியல் என்பது கோடீஸ்வரை மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியும்.
சாமானியன் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது என்கக்கூடிய சூழலை வந்து ஏறத்தாழ எல்லா கட்சிகளுக்கும், நான் சொல்றது அனைத்து கட்சிகளுக்குமான சிக்கலாக அது மாறிவிட்டது. இப்போ என்ன ஆச்சுன்னா, கார்ப்பரேட் அரசியல் வந்ததுக்கு பின்பு தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதற்கு சிறிய கட்சிகளுக்கு பெரிய கட்சிகள் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப விசிகேன்றது அப்ப நீங்க சிறிய கட்சின்றத மாதிரி குறிப்பிடுறீங்க. நான் சொல்றது சிறிய கட்சி என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, ஆளுகிற கட்சிக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களுக்கும் ஆளுங்கட்சிக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களுக்குமான வேறுபாட்டை தான் சொல்றேன் சார். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கூட்டணி அப்படின்னும் போது கலைஞர் அவர்கள் இருக்கும்போதே 8 சீட்டு கொடுத்திருந்தாரு சார். இப்போ எப்படி இவர் 6 சீட்டுக்கு வந்து திருமாவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது எப்படின்னா, நீண்ட காலமாக ஒரு 10 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்த போது ஜெயித்தே தீர வேண்டும் என்பதற்கு, அதைத்தான் நான் சொல்ல வரேன், ஜெயித்தே தீர வேண்டும் என்கிற நிலைமை வருகிற போது திமுக காரர்கள் நிறைய செலவு பண்ணுவாங்க, கோடீஸ்வர வேட்பாளர்கள் இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் வேகமாக நம்ம வந்து ஜெயிக்கலாம், அதனால கூட்டணி கட்சிக்காரர்கள் கொள்கை பேசுகிறவர்கள் அவ்வளவு செலவுகளை செய்ய முடியாது, அதனால நீங்க வந்து சீட்டுகளை குறைச்சிக்கங்க, வெற்றியை நம்ம உறுதிப்படுத்துவோம் என்று அவங்க வந்து கேட்குறாங்க. அதை ஒரு தேர்தல் உத்தியாக ஏற்றுக்கொண்டு அப்போதைக்கு அதை செஞ்சாங்க. ஆனால் ஜெயலலிதா காலத்தில், கலைஞர் காலத்தில் தலா 10 சீட்டுகள் கன்ஃபார்மாக கொடுத்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாமே. இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, செயல்பாட்டிலேயே இல்லாத காங்கிரஸுக்கு 25 சீட்டா, செயல்படுற விசிகாவுக்கு 6 சீட்டா? உண்மையாவே அதுதான் சார் அடுத்த கேள்வி அப்படின்னு ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்போ தேசிய கட்சின்ற அந்த ஒரே ஒரு பேனர் மட்டும் தான், அந்த பிராண்ட் மட்டும் தான் வச்சுக்கிட்டு இப்ப காங்கிரஸ் இங்க உள்ள இருக்கு, அதுக்கு 25 சீட்டு கொடுக்கும்போது இப்ப பெருசா காங்கிரஸ் இங்க வந்து எதுவும் செயல்பட்டுதா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஆனா விசிகே வந்து இங்க இருக்கிற எல்லாருமே, அந்த தொண்டர்களாகட்டும் சரி, இல்ல தலைவர்களாகட்டும் சரி, எந்த அளவுக்கு உள்ள இறங்கி மக்களோட மக்களா வந்து இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். கடற்கோடி ஒரு மக்களுக்கு கூட விசிகேன்ற ஒரு கட்சி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம்ல சார். அப்ப இருக்கும்போது 6 சீட்டுன்றது உண்மையாவே எவ்வளவு கம்மியான ஒரு சீட்டா இருக்கு. இப்போ இந்த ஜனவரியில இப்போ கண்டிப்பா கூட்டணி இந்த ஒரு வரும், அப்புறம் வந்து எவ்வளவு ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது இந்த எப்படி சார் பேச்சுவார்த்தை இருக்கும்? இல்ல, அதற்கு மாற்றாக, அதாவது போராட்ட கட்சியாக இருக்கக்கூடிய விசிகா போன்ற கட்சிகளுக்கு கூடுதல் சீட்டு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வந்து அந்த கட்சியின் தலைவர், விசிகாவின் தலைவர் வந்து ஒரு கோரிக்கையை வந்து இந்த தேர்தலில் வைப்பார். அதனால கடந்த காலத்தில் 10 சீட்டு கொடுத்த இடத்துல ஒரு 12ஆகவாவது உயர்த்தி கொடுக்க வேண்டும், ஒரு 15ஆவது கொடுக்கணும். எங்களுக்கு செயல்படாம அப்படியே இருக்கக்கூடிய கட்சிக்கு கொண்டு 25 சீட்டை கொடுத்து விட்டு செயல்படுறவனுக்கெல்லாம் 6 சீட்டு கொடுக்கறது அப்படின்னா எப்படி சரியா இருக்க முடியும் என்று ஒரு முணுமுணுப்பு, ஒரு கோரிக்கை அவர்களுடைய. ஏன்னா கட்சி வளர்ச்சி அடைய அடைய அந்த கட்சிக்கான சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டும், கவுன்சிலர்கள் உருவாக்கப்பட வேண்டும், பிரசிடென்ட் உருவாக்கப்பட வேண்டும், மேயர்கள் அப்பதான் அந்த கட்சி வந்து அதிகார மையத்தை நோக்கி நகரத்தான் அடித்தட்டு தொண்டர்களா இருக்கிறவனுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். இல்லையா, எப்பவுமே 5-6 சீட்டு தாயா கொடுப்பாங்க, 2 சீட்டு தாயா எம்பி வரும் அப்படின்னா அந்த கட்சி வந்து உற்சாகத்தை இழந்துவிடும். தொண்டர்களை இயங்க வைப்பதற்கு ஒரு கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும். விசிகா நடத்துகிற மிகப்பெரிய அளவில் மாநாடுகள், மதச்சார்பின்மை மாநாடுலேருந்து பல்வேறு மாநாடுகளை பார்க்கிற போது கணக்கில் அடங்காத லட்சக்கணக்கான கூட்டம் வருகிறது. எக்ஸாக்ட்லி. ஊடகங்களிலே இருக்கிற சில குருட்டு கண்களுக்கு வேண்டுமானால், ஊனமுற்ற கண்களுக்கு வேண்டுமானால் அதை ஒளிபரப்புவதிலே ஒரு மனத்தடை இருக்கலாம். விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் வருது என்கிற ஒரு பொய்யை திரும்ப திரும்ப ஊடகங்கள் வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. அதை விட அதிகமான கூட்டம் பல மாநாடுகளிலே கூடியிருக்கிறார்கள், மதச்சார்பின்மை மாநாட்டிலே கூடியிருக்கிறார்கள். இடதுசாரி இயக்கங்கள் நடத்துகிற மாநாடுகளே, மதுரையிலே நடந்த சிபிஎம் உடைய மாநாட்டிலே மதுரை சிவந்தது என்று செய்திகள் வந்தது. எங்கு திரும்பினாலும் செங்கொடிகள் பறந்ததை பார்த்தார்கள் மக்கள். அதனால போராட்டக்காரர்களை, கொள்கையாளர்களை ஒரு அரசியல் கட்சி தன்மையப்படுத்திக் கொடுக்கிற போது அதற்கான அங்கீகாரத்தை தர வேண்டும். நக்கீரன் மாதிரி ஒரு பத்திரிகையில வந்து சங்கத்தமிழன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நக்கீரன் நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க திமுகவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பத்திரிகை அப்படின்னுட்டு இருந்தேன். அப்ப அந்த பத்திரிகையில இருக்கிறவங்களே வந்து இவர் பேசுனதுக்கு ஆதரிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வெளிவருது இல்லை சார்? இல்ல, நக்கீரன் வந்து நியாயம் இருக்கிற பட்சத்துல திமுகவுக்கு எதிரான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள்.
திமுகவுக்கு அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டை எப்படி தெரிவிப்பார்களோ அப்படித்தான் திமுகவிலே ஒரு தவறு நடக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு ஒருத்தர் மணல் கொள்ளை செய்கிறாரு, அந்த மணல் மாஃபியாவுக்கு லோக்கலில் இருக்கிற ஒரு செயலாளர் துணை போகிறாரு, ஒரு எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணுறாருன்னா அவங்க அதை அம்பலப்படுத்துவாங்க. அதனால் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்தில் வந்து காம்ப்ரமைஸ் மட்டுமே பண்ணி ஒரு பத்திரிகையை நடத்த முடியாது. தேவைப்படுகிற போது அவர்கள் வந்து நியாயத்தை பேசுவார்கள். சார், இந்த சீட்டு பங்கீடுல வந்து இப்ப இவங்க கேட்குற அந்த டிமாண்டுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, இல்லை நாங்கள் இவ்வளோதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது விசிகே வெளில வந்துருமா சார்? இதைத்தான் எதிரிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த கூட்டணி கலைந்து விடாதா, இந்த மேகம் மழையாக பொழியாமல் கலைந்து போய்விடாதா, காற்றோடு கலைந்து போய்விடாதான்னு சொல்ற மாதிரி. ஏன்னா திமுகவுக்கு அடுத்தபடியா இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா விசிகே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு, எதிரிகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருபோதும் வந்து திருமாவளவனோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினோ இடம் தர மாட்டார்கள். சுமூகமாக பேசி கூடுதல் இலக்கத்திலே சீட்டு தருவதற்கு இந்த முறை வாய்ப்பளிப்பார்களே தவிர எதிரிகள் விருப்பத்திற்கு வாய்ப்பளிக்க மாட்டார்கள். அதற்கான வாய்ப்பே வராது. திமுகவில் இருக்கிறவங்களுக்கு சீட்டை விட ஓகே, இப்போ இந்த விசிகால வந்து ஒரு 12 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அப்போ திமுகவில் இருக்கிறவங்களுக்கு அதிருப்தி ஆயிடாதா? அதிருப்தி ஆகாது. திமுக வந்து ஏறத்தாழ வந்து 150 தொகுதிகள் வரைக்குமே அவங்க போட்டியிடுவாங்க. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தானே இது. 234 தொகுதியில இருக்கிறவங்க கூட ஒரு சீட்டு கொடுக்கறது அப்படின்றது அவரெல்லாம் எவ்வளவு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இல்லை. எப்பவுமே அரசியல் கட்சிக்கு வந்து கருணை அடிப்படையில் யாரும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அன்று அவர்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி நிலைப்பாடு, அவருடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது என்பது உளவுத்துறையின் மூலமாக அவர்கள் நடத்திய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், அவர்களுக்கு திரளுகிற கூட்டங்கள், அவர்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்திலே அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுக்கு வந்து எவ்வளவு எண்ணிக்கையிலே வந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆராயாமல் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு கட்சி வந்து அப்படி பார்த்தா ஏற்கனவே ஆளுங்கட்சியாக தான் இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி, அவங்கள்ட்ட எல்லா சீட்டையும் கொடுப்பாங்களா? அப்படி கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு அவர்களுடைய செயல்பாட்டினுடைய நிலைமை, இன்றைய தங்கத்தின் விலை என்ன, அதுக்கு அதைத்தான் நீங்க பில்லு போட முடியும். அப்போ நேற்று தங்கம் வந்து 200 ரூபாய்க்கு வித்துச்சுங்க. எங்க அம்மா காலத்துல வந்து ஒரு நகை 200 ரூபாய்க்கு வித்துச்சு, நான் 200 ரூபா கொடுத்தா ஜுவல்லர்ஸ். நீங்களே கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க சார். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து எந்த அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ தாவேக்கால விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காரா இல்லையா அப்படின்றது நம்ம வரப்போற சட்டமன்ற தேர்தல் டிசைட் பண்ணோம். ஆனா இங்க இருக்கிற யூத் ஜெனரேஷனோட அந்த ஓட்டு யாரை வந்து அதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கா? இப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ 75 வருஷமா இருக்கிற ஒரு கட்சி, அதே மாதிரி விசிகேவும் ஒரு பழைய கட்சி. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஓல்டு ஜெனரேஷனாகவும், இப்போ டிவிகேல இருக்கிறவங்க எல்லாருமே யங் ஜெனரேஷனாகவும், முக்கியமா 25 to 40 இயர்ஸ் எல்லாமே அந்த ஓட்டு அங்கதான் பிரிக்கப்படும் இல்ல பார்க்கப்படும்னு சொல்லப்படுது இல்ல. அப்ப இன்னுமே இவங்க எவ்வளோ அதுக்கு வந்து முயற்சி எடுக்கணும்ன்றது இருக்குல்ல சார். இல்ல, விஜயை காரணமாக காட்டி தான் காங்கிரஸ் கட்சியே பேரத்தை நடத்துகிறார்கள். ராகுல் காந்தி பேசிட்டாரு விஜய் கூட, பிரியங்கா காந்தி பேசிட்டாங்க விஜய் கூட என்று சொல்லினா அவங்களே வந்து பேரத்தை வந்து கூட்டுவதற்கான வேலையை செய்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி. அதனால தாவேகா என்ற ஒரு கட்சி இருக்கிறது, அது இளைஞர்கள் கூட்டத்தை வந்து தன்பால் ஈர்க்கிறது, தன் பக்கம் ஈர்க்கிறது என்பதை காட்டித்தான் காங்கிரஸ் கட்சியே அந்த பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தனித்து விடப்பட்டால் யாருமே வெற்றி பெற மாட்டார்கள். ஆமா, அதனால எல்லாருக்குமே தெரியும் தனித்து விடுபட்டால் யார். ஏன்னா சென்ற சட்டப்பேரவை தேர்தலிலே அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வங்கி என்பது வெறும் 3% வேறுபாடு தான். 3% தான் அதிமுகவை விட திமுக கூடுதல் வாக்கு வங்கி பெற்றது. பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்லை. அந்த வாக்கு வங்கியினுடைய எண்ணிக்கையை கூட்டி கழிச்சு பார்த்தா வெறும் 15 லட்சம் ஓட்டு தான் வருது. அப்போ 15 லட்சம் ஓட்டு கூடுதலாக யாருக்கு வருகிறதோ அவர்கள் அதிகார மையமாகவும், குறைவாக வருகிறவர்கள் அதிகாரத்தை இழப்பவர்களாக மாறுகிறார்கள் என்றால் கூட்டணியினுடைய வலிமை என்பது மிக மிக அத்தியாவசியம். அதனால் இந்த பர்சன்டேஜை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் கூட்டணியிலே குழப்பம் வராது, இன்னும் கூடுதலாக சீட் பெறுவதற்கான உரிமையை அவர்கள் கோருவார்கள். அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நடுவிலே ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படுமே தவிர இந்த கூட்டணி உடைவதற்கோ பிரிந்து போவதற்கோ சாத்தியமே இல்லை. விசிகே தாவேகாவோட சேராது. தாவேகா என்பது தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய வாக்கு வங்கியை, தனக்கு இருக்கக்கூடிய சதவீதத்தை நிரூபிக்காத கட்சி. வலிமையை இந்த உலகத்திற்கு சொல்லாமலே ப்ரூவ் பண்ணாத ஒருத்தர் விஜயை வச்சு படம் எடுக்க முடியுமா? ஒரு ப்ரொடியூசர் போய் பெரிய நிறுவனம் போனால் ஒரு டேட் கொடுப்பார்.
புது ப்ரொடியூசருங்க ஊரில் தோட்டம் வச்சுருக்காங்க, என்ன போனால் அட்வான்ஸ் வாங்குவாரா, படத்தை எடுப்பானா முடிப்பானான்னு கேட்பார்ல, அந்த மாதிரி அதே மாதிரி தான் மக்களும் பார்ப்பான். இவர் கட்சி நடத்துவாரானே தெரியலையே, வர்ற தேர்தலோட கட்சியை கடையை மூடிட்டு சிரஞ்சீவி மாதிரி போயிடுவாரான்னு ஒரு சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. அதனால் இந்த கம்பெனி ஓடுமா ஓடாதான்னு தெரியாமல் இந்த கம்பெனியில் போய் நம்ம படத்தை போட முடியாது. ஸோ பொறுத்திருந்து அதை பற்றி பார்க்கணும் சார். நம்ம இது நடுவில் முதல் முஸ்லீம் மேயராக வந்து மம்தானி அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காரு மேயராக நியூயார்க்கில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு மோடி பற்றியும் பிஜேபி பற்றியும். இது என்ன அப்படின்னா, நான் வளர்ந்த வந்து இந்தியா, நான் பார்த்த இந்தியா இப்போ இல்லை, இப்போ வந்து ஒரு சர்டைன் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த இந்தியா இருக்குது அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய இப்போ ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அதை பற்றி உங்களோட அது இந்தியா என்பது வந்து ஒரு நாடு என்று சொல்லி கொண்டாலும் ஒற்றை கலாச்சாரம் கிடையாது, ஒரு மதம் கிடையாது, ஒரு சாதி கிடையாது, ஒரு மொழி கிடையாது, ஒரு வழிபாடு கிடையாது, ஒரு வாழ்க்கை முறையும் கிடையாது. பன்முகத்தன்மை தான் இந்தியாவினுடைய அடையாளம். அதைத்தான் வந்து மகாத்மா காந்தியிலிருந்து நேரு போன்ற தலைவர்கள் அதை வந்து புரிந்து கொண்டு அரசியல் செய்தார்கள். இப்போது இருக்கக்கூடிய அரசியல் என்பது சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்குமான கலவரத்தை தூண்டி விடுகிற, ஒருவரை ஒருவர் மோதி பார்க்க விடுகிற, வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேச்சை பேசுகிற, பீகாரிகள் வந்து தமிழ்நாட்டிலே துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று பொய் சொல்லுகிறவர் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார் என்றால், இது உள்நாட்டு கலவரத்தை உருவாக்குவதற்கான, குழப்பத்தை விளைவிப்பதற்கான, வேற்றுமையில் ஒற்றுமைக்கு பதிலாக வேற்றுமையிலே விபரீதங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள், கலகங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள், பிளவு அரசியலை, வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடியவர்கள் இந்தியாவிற்கு தலைமை வைக்கிறார்களே என்கிற ஒரு சர்வதேச கவலையைத்தான் முதல் மேயர் வந்து சொல்லிட்டார். அதனால நேருவின் இந்தியா தான் சரியான இந்தியா, மோடியின் இந்தியா மோசமான ஒரு இடத்தை போய் அடைஞ்சிருச்சு என்று சர்வதேச அரங்கம் பேசுகிறது. வெட்கக்கேடானது. இந்தியாவினுடைய மாண்பை மரியாதையை சீர்குலைக்கிற வேலையை பாஜக செய்கிறது. அவர் ஒருத்தர் சொல்றதுனால இது ஒரு பெரிய ஒரு இழக்கா பார்க்கணுமா சார்? ஏன்னா இப்ப மத்த இவங்க எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லா தலைவர்களும் எந்த அளவுக்கு வந்து மோடி அவர்களை மதிக்கிறாங்க, அவங்களுக்கு போனா எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து இங்க கண்காணிச்சுட்டு பார்த்துட்டு தானே சார் இருக்கோம். அவர்கள் மோடியை மதிக்கவில்லை, இந்தியாவின் பிரதமர் என்கிற பதவியை மதிக்கிறார்கள். இந்தியாவின் பிரதமர் என்கிற பதவியிலே அவர் இருக்கிற வரைக்கும் அந்த மரியாதை கொடுப்பார்கள். இந்தியா என்பது மோடி அல்ல, இந்தியா என்பது பன்முகத்தன்மை, இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா என்பது சகோதரத்துவம், சகிப்புத்தன்மை, மத வேறுபாடுகளை, பிளவு அரசியலை ஏற்படுத்தாத நல்லிணக்கத்தை உருவாக்குகிற காந்தியின் தேசம். அது ஒருபோதும் கோட்சேயின் தேசமாக மாற்றப்படக்கூடாது என்பதைத்தான் அமெரிக்காவினுடைய முதல் மேயர் சொல்லியிருக்கார். ஃபைன் சார், இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக எனக்கு எல்லா விஷயமும் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.